நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்த நிலை மாறி தற்போது நொடிக்கு நொடி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகளிரின் ஆரோக்கியத்தை எவ்விதம் மேம்படுத்துவது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. பெரியார் பல்கலைக்கழக மகளிரியல் மையம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கினை தொடங்கி வைத்து பேசிய துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன், மகளிர் உள்ளிட்ட அனைவரின் ஆரோக்கியத்திற்கான வழிமுறை திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். That's why Tirumular in his Tirumantram I used to tell my students often. ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கோற்றை ஒதிக்கும் குறியதுவாம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு எடுத்து வரும் நிலையில் மகளிரின் மேம்பாட்டிற்கு உதவிடும் வகையில் கிராமப்புறங்களில் மகளிரின் உடல்நலத்தை பேணுவதற்கான தகவல்களை அரசு ஒருங்கிணைத்து வருவது பாராட்டுக்குரியது என்கிறார் சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் கவிதா அருணாச்சலம். இப்போ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம அடிப்படை ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து டேட்டா கேதர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆப் கொடுத்துட்றாங்க. அந்த ஆப்லேயே டேட்டா எல்லாம் கேதர் பண்ணி தடுப்பூசி போட்டாங்களா, அதில் வந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, இப்போ இந்த மெட்டர்னிட்டி மகப்பேர் அந்த சைல்டு அண்ட் மெட்டர்னிட்டி செக்ஷனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறையாவே பண்ணியிருக்காங்க. வேக்சினேஷன், போலியோ எல்லாமே இப்போ எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி உடனே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதனால தான் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரின்றது ஒன்று வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. கோடிக்கணக்கான மகளிர் கிராமங்களில் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கான அடிப்படை மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் மத்திய அரசு தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. சஞ்சீவினி செயலி வாயிலாக மட்டுமே இதுவரை 14 கோடி முறை மருத்துவ ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த மத்திய அரசின் இதுபோன்ற முன்னெடுப்புகள் தொலைதூர கிராம மகளிருக்கும் மலைவாழ் பழங்குடியின பெண்களுக்கும் மிகுந்த பயனளிக்கும் என்கிறார் புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரசு முதுநிலை ஆய்வு மைய பேராசிரியர் அலமேலு மங்கை. இந்த செயலிகள் எல்லாமே இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பரவலாக காணப்படுறதுனால எல்லா கிராமப்புற மகளிருக்கும் நிச்சயமாக வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போகணுன்னா ட்ரைபல் பாப்புலேஷன்னு சொல்லக்கூடிய மகளிருக்கு கூட ஏன்னா நமக்கு பொதுவாகவே ஒரு கருத்து மேலே வந்து சிக்னல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அரசு வந்து எல்லா விதமான முயற்சியும் எடுத்துகிட்ருக்கு. அதுக்கான டெலிகம்யூனிகேஷனையும் வந்து அதிகப்படுத்தி ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட செயலிகளும் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது தான் அப்படின்னு தான் சொல்லணும். மகளிரின் ஆரோக்கியம் மற்ற எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்பதால் மத்திய அரசின் தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை மகளிர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.